விழுப்புரம் மாவட்டம் பில்லூர் கிராமத்தில் நிற்கிறோம். இந்த பில்லூர்லேருந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேந்தனூர்லேருந்து பண்டூட்டி வரை சுமார் 10 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த கிராம மக்களோட நிலை என்ன அப்படின்றது அவங்கக்கிட்டே நேராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், மொத்தம் பார்த்தீங்கன்னா தரைப்பாலம் துண்டிப்பாக இருக்குது. மொத்தம் 10 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடுங்க. என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கீங்க கடந்த காலங்களில்? சார், ரொம்ப கரண்ட் இல்லை, தண்ணி கிடையாது. யாரும் ஒரு எம்எல்ஏ கூட வந்து யாருமே பார்க்கல. வந்து ஒரு பெரிய அதிகாரிலேருந்து சின்ன அதிகாரிலேருந்து யாருமே வந்து என்னான்னு கூட இது வரைக்கும் வந்து பார்க்கல. ஒரு புயல் மழை வந்த அன்னைக்கு சார் சாப்பாடு கூட யாருக்குமே வழி இல்லை சார். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தண்ணி இல்லை, பால் வரல, புரியுதுங்களா? இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அரசமெல்லாம் சேந்தன் இருக்கும், அந்த பக்கம் போக முடியாது. ஆனால் ஒரு பானம் போட்ட வழியும் போக முடியாது. நாங்கள் வந்து சுற்றி தீவில் போல் இருக்கிறோம். நாங்கள் இந்த பக்கம் மல்ட்டாறு, அந்த பக்கம் நரியாறு, ஆழங்கால், தண்ணி முட்டி அளவு தண்ணி. அன்றைக்கி முன்னறிப்பே கிடையாது. சாத்தனூர் திறந்து விட போகிறோன்னு முன்னறிப்பே கிடையாது. 2 மணிக்கு மேலே தண்ணி அதிகமாக வந்து சொல்லிட்டு ஊரில் இருக்கிற மக்கள்லாம் எழுப்பிவிட்டு மாடுலாம் எல்லாரையும் காப்பாற்றுங்க சொல்லி அவங்க கூட சொல்லி எல்லோரும் எழுப்பிவிட்டு 2 மணிலேருந்து யாரும் தூங்கலை. தண்ணி அவ்வளோ தண்ணி சார், முட்டி அளவு. இந்த வீட்டிலேருந்து கயிறு கட்டி ஒரு 10 பேரை காப்பாற்றணும் இங்கே. இப்போ என்ன நிலை சார்? இப்போ 10 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் வந்து கடலூர் மாவட்டம் பண்டூட்டிக்கு போக முடியும்? நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தான், 10 கிலோமீட்டர் சுற்றின்னு போனோம் சார். இப்படி போய் பைபாஸில் போய் பஞ்சமாதேவியில் போய் தான் சார் போக முடியும். வாணியம்பாளையம் அந்த பக்கத்தாலும் போக முடியும் சார். என்னம்மா பாதிப்பு உங்கள் கிராமத்தில்? எங்கள் கிராமத்தில் வந்து இந்த கரையோரம் இருக்கிற மக்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே தண்ணி பூந்துடுது. தண்ணி பூந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா அத்தியாவசிய பொருட்களும் நனைந்து எல்லாமே நாசமாகி போய்விட்டது. அதனால் யாருமே ஒரு அதிகாரிங்களோ எங்களை வந்து யாருமே வந்து இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். குடி தண்ணீர் கூட எங்களுக்கு கஷ்டம் சார். மின்சாரம் 3 நாளாக போயிருந்தது. அது மின்சாரமே எங்களுக்கு 3 நாள் சென்று மட்டும்தான் வந்தது. அதனால் எங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. இந்த பாலமே வேறு எப்போ கட்டிருக்கலான்னா ஒரு மழைக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அதை முன்னாடியே வந்து ஆரம்பித்தா என்ன? ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா இந்த பாலம் இந்நேரம் நிறைவேந்திருக்கும். மக்களும் இப்படி இந்த கொல்லி பக்கம் இருக்கிறவங்க போயிருந்திருப்பாங்க. அது மாதிரி இந்த கரையோரம் இருக்கிற மக்கள் பூரா விளைநிலங்கள் இருந்தது. எல்லாமே காராமணி, மணிலா எல்லாமே விதைச்சாலும் அந்த தண்ணி ஃபுல்லாக போய் எல்லாமே கொல்லி பூரா அப்படியே, அதாவது எப்படி சொல்கிறது, மண்மேடுகளாக ஆகிவிட்டது.